தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுகத்தில் இன்று பிப்ரவரி 28 நடக்கும் அரசு விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 17,300 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கிறார். இவ்விழாவில் ராமேஸ்வரம் பாம்பன் கடலில் அமைக்கப்பட்ட தூக்கு பாலத்தை பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். குலசேகரப்பட்டினம் ஈஸ்வர விண்வெளி ஏவுதளத்தில் கட்டுமான பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். தூத்துக்குடி துறைமுகத்தில் அவர் துவக்கும் பணிகள் விவரம் வருமாறு ரூபாய் 7,055.95 கோடி மதிப்பில் தூத்துக்குடி வெளி துறைமுக கட்டுமான பணிகள், கப்பல்களில் குறிப்பாக உள்நாட்டு கப்பல்களில் எரிபொருளாக பசுமை ஹைட்ரஜன் பயன்படுத்தப்பட இருக்கிறது. அதற்கான எரிபொருள் மையம் ரூபாய் 1,950 கோடி ரூபாய் மதிப்பில் முதலில் தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் உருவாகிறது. தூத்துக்குடி 3வது வடக்கு நிலக்கரி தளத்தை இயந்திரமயமாக்கும் பணியை ரூபாய் 265.15 கோடி மதிப்பில் துவக்கி வைக்கிறார். தூத்துக்குடி துறைமுகத்தில் தினமும் 5 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் ரூபாய் 124.32 கோடி செலவில் அமைகிறது. தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் தேசிய நெடுஞ்சாலைகள் பணிகள் ரூபாய் 4,586 கோடியில் மேற்கொள்ளப்படுகிறது. பல்வேறு ரயில்வே திட்டப் பணிகள் ரூபாய் 1,477 கோடி ரூபாய் மதிப்பில் நடக்க இருக்கிறது. தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 75 கலங்கரை விளக்குகளை சுற்றுலாத்தலமாக்கும் பணிகளையும் மோடி இன்று துவக்கி வைக்கிறார். பிரதமர் மோடி குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தை துவக்கி வைக்கும் நேரத்தில் ரோஹிணி ஒளியப்பம் ராக்கெட்டை இஸ்ரோ விண்ணில் ஏவுகிறது. 200 கிலோமீட்டர் விண்ணில் செல்லும் திறன் கொண்ட RH-200 ராக்கெட் விண்ணில் ஏவுகிறது. தூத்துக்குடி அரசு விழாவை முடித்துக்கொண்டு இன்று காலை 10:40 மணிக்கு பிரதமர் ஹெலிகாப்டரில் திருநெல்வேலிக்கு புறப்படுகிறார். ஜான்ஸ் கல்லூரி வளாக ஹெலிகாப்டர் தளத்திற்கு 11:05 மணிக்கு வருகிறார். மாவட்ட கோர்ட் வளாகத்திற்கு எதிரே உள்ள பெல் மைதானத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். பின் மீண்டும் ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருவனந்தபுரம் செல்கிறார். திருநெல்வேலி கூட்டத்தில் பாஜக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு வருகிறது.